Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோல இருந்து INM கான கிளாसेसும் ஸ்டார்ட் ஆகுது. So first டாபிக்கா தேசிய மறுமலர்ச்சி National Renaissance. ஓகேவா? இந்த டாபிக்ல ஸ்கூல் புக்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் புக் பேக்ல என்னென்ன क्वेश्चंस இருக்கோ அதுவும் பார்க்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस நிறைய கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல இருந்து. ஸோ அந்த எல்லா क्वेश्चनயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். தேசிய மறுமலர்ச்சி இதுக்கு நம்ம படிக்க வேண்டியது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கிற 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாப்பிக்கை பார்க்கணும். அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நவீனத்தை நோக்கி இந்த டாப்பிக்கும் பார்க்கணும். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே வந்து நான் கலந்து என்னென்ன கான்டென்ட் இருக்கோ ஒரே இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எக்ஸாம் வியூவில் பார்க்கலாம். தேசிய மறுமலர்ச்சி இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வி வந்து இந்தியாவில் பயிற்றுவிக்கப்படுது. அவங்க எதுக்காக பயிற்றுவிக்கிறாங்க அப்படின்னா, எழுத்தர்களை உருவாக்கணும். அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நிறைய ஒர்க்குக்கு ஆள் தேவைப்படுது. அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் கல்வி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனால் இதே சமயத்தில் இந்த கல்வி கற்ற இளைஞர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அந்த மேற்கத்திய சிந்தனைகளில் வந்து அவங்கள அந்த சிந்தனைகளில் கவரப்படுறாங்க. அந்த சிந்தனைகளோட தாக்கத்தினால இங்கே இருக்கிற மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு இயக்கங்களாக வந்து தோற்றுவிக்கப்படுது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்து உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதின்னு சொல்லப்படுறது. எப்படின்னா, ஒரு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த மனைவி அவருடைய சேர்ந்து தீயில எரிஞ்சு போகிறது. இதான் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் சிசு கொலைகள், அதாவது பெண்கள் வந்து அடிமைத்தனமாக நடத்தப்பட்டது, பெண்கள் வந்து அவங்க வேல்யூ பண்ணலை, குழந்தையிலே திருமணம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காக கிளம்புனது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்தியாவிலே வந்து எங்கே ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் தான் வந்து தோற்றுவிக்கப்படுது. இதை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள், மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் கீழே வரும். இதுவே வந்து இந்த ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம்லாம் வந்து அந்த சமயம் சார்ந்து. ஓகேவா? அவங்க சமயத்தில் வந்து இப்போ ஆரிய சமாஜத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற மதங்களுக்கு மாறினவங்களை இந்து மதத்துக்கே திரும்ப மீட்டு எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி வேதங்களுக்கு திரும்புக அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்களா. இதுலேயே வந்து இன்னொரு வகையும் இருக்குது. என்னென்னா, ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்களுக்காக போராடுறதுக்காக பூனேயில் வந்து ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாருமே வந்து செயல்பட்டவங்க. ஸோ இவங்க எல்லாரை பற்றியும் இந்த ஒவ்வொரு இயக்கங்களை பற்றியும் தான் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து இந்த வார்த்தையை அவருக்கு கொடுத்துருப்பாரு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஓகேவா? இவங்க ஒவ்வொன்றும் ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேதங்களில் வந்து தவறே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத வந்து ராஜாராம் மோகன் ராய் புறக்கணிச்சிருக்காரு. அதுலேயும் சில தப்புக்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சையத் அகமது கானும் அதே தான் சொல்கிறாரு. மதம் சார்ந்த சிந்தனைகள் வந்து மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறத அவர் மறுக்கிறாரு. கேசவ் சந்திரசேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மை இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே அப்படின்னு கேசவ் சந்திரசேன் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் 1828 பிரம்ம சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களால். இவர் பேருக்கு இந்த ராஜா யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அக்பர் இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து இந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை ராம்மோகன் ராய்க்கு கொடுத்துருப்பார்.
ஸோ பிரம்ம சமாஜத்தை நிறுவுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஓகேவா? இந்த பிரம்ம சமாஜம் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதும், உருவ வழிபாடை எதிர்க்கிறாங்க. ஒரு சிலை அந்த மாதிரி வச்சு கும்பிடக்கூடாது அப்படிங்கிற உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாங்க. முக்கியமான ஒன்று உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்கிறது. ஓகேவா? இந்தியாவில் 1829ஆம் ஆண்டு வந்து சதி வந்து ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இவருக்கு வந்து பிரிட்டிஷ்ல தான் வந்து இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு இவ்வளோ மொழி புலமைகள் வந்து இருந்திருக்கு. ஸோ உடன்கட்டை ஏறுதலுக்கு ஒழிப்புக்கு வந்து இவர் ரொம்ப முக்கியமான காரணம். கைம்பெண்களை உயிரோடு, கைம்பெண்கள் அப்படின்னா விதவைகள்னு சொல்கிறோம் இல்லையா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம். உயிரோடு எரிக்கும் பழக்கம், இதுதான் வந்து என்னது, சதி. ஸோ அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. யார்? ராஜாராம் மோகன் ராய். 1818 1818 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1828 பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்படுது. 829 அடுத்த வருஷமே. ஓகேவா? அப்போ தான் சதி ஒழிப்பு சட்டம் வருது. யாரால் கொண்டு வரப்படுது? தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் கொண்டு வரப்படுது. ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்கிறாரு. பெண்களுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. கல்கத்தாவில் வந்து ஆகஸ்ட் 20, 1828 ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயிலில் சிலைகள் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவும் அவமானமாகவும் பேசக்கூடாது, மறைமுகமாக கூட குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுறாரு. ஐரோப்பாக்கு இறுதி நாட்களில் வந்து ஐரோப்பாவுக்கு போகிறாரு. அங்கே பிரிஸ்டல் நகரில் இறந்துட்டார் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவருக்கு அடுத்து இந்த பிரம்ம சமாஜத்தை கொண்டு போகிறவங்க யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, நம்மளோட தேசிய கீதம் ஜனகணமனலாம் இருக்கு இல்லையா, ஸோ அவர் எழுதின ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இங்கே தேவேந்திரநாத் தாகூர். இவர் அடுத்து பிரம்ம சமாஜத்தை கையில் எடுத்துக்கிறாரு. பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொள்கை கூறுகளை முன்வைக்கிறாரு. எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னும், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், நிலையானவர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய வீடு பேர் இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதிலையும் தான் சார்ந்திருக்கு அப்படின்னும், அவரை நம்புறது, கடவுளை நம்புறது அப்படிங்கிறது அவரை நேசிக்கிறதுலையும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துறதுலையும் அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான 4 கொள்கை கூறுகளை தேவேந்திரநாத் தாகூர் வைக்கிறாரு. தேவேந்திரநாத் தாகூருக்கு பின் வந்து பார்த்தோம்னா 1857 முதல் கேசவ் சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இந்த பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்துட்டு வராரு. ஆனால் தேவேந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்தார். இளைஞர்கள் அடுத்தடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேசவ் சந்திர சென்லாம் வந்து உடனடியான மாற்றங்களை தான் வந்து இவங்களாம் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. 1865 வந்து இந்த பிரம்ம சமாஜம் 54 கிளைகளோட இருந்திருக்கு. வங்காளத்திலே ஒரு 50 கிளைகள், தமிழ்நாட்டில் கூட ஒரு கிளை இருந்திருக்கு. இதுல காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்னு ஒருத்தர் ஈடுபட்டிருப்பாரு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா கேசவ் சந்திர சென் என்ன பண்ணுவாரு, இந்த பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இந்த தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேவா? அப்படின்னு மாறுது. இந்த இந்திய பிரம்ம சமாஜமே பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் பேர் வெளியில வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேசவ் சந்திர சென் வந்து அவரோட 14 வயசு பொண்ணை ஒரு இந்திய இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ இவங்க பிரம்ம சமாஜத்தோட நோக்கங்கள்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரி சமூக சீர்திருத்தங்கள் தானே. குழந்தை திருமணத்திற்கெல்லாம் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, குழந்தை திருமணம் அவரோட மகளுக்கே செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இது பிடிக்காத சிலர் இதுல இருந்து வெளியேறி இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து வெளியேறி சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பிரம்ம சமாஜத்தை பத்தின கூற்றுகள். இதுல இன்னொருத்தர் பார்க்கணும் முக்கியமானவர் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? சதி ஒழிப்புல யாருக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அதுவே விதவை மறுமணத்துல யாருக்கு முக்கிய பங்கு இருக்கு
விதவை மறுமண சட்டம்னு 1856ல கொண்டு வரப்பட்டிருக்கும். சதி ஒழிப்பு வந்து 1829ல. ஸோ இந்த விதவை மறுமணத்துக்கு யாருக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனால கொண்டு வரப்பட்டது, யாரோட, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா, இவரோட முயற்சியினால கொண்டு வரப்பட்டது. ஓகேவா. ஸோ வங்காளத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும். இவர் என்ன சொல்றாரு, இப்ப ராஜா ராம்மோகன் ராய் மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்து மறை நூல்களே வந்து முற்போக்கானவையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சில ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாரு. இந்து மறை நூல்கள்லயே வந்து இந்த பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ விதவைகளை எரிக்கிறது, இந்த சதிங்கிறதும் விதவை மறுமணத்துக்கு தடை செய்யறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு மறைநூல்களே சொல்லப்பட்டிருக்குன்னு இவர் சொல்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய நூல்களை வந்து வெளியிடுறாரு அவரோட கருத்துக்களுக்கு. அந்த நூல்கள்லாம் அப்படி வெளியிடுறதுனால இவருக்கு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு இவரை சொல்றோம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லப்படுறாரு. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு உதவிகள் நிறைய செஞ்சிருக்காரு. குழந்தை பருவத்திலேயே வந்து சிறுமிகள் வந்து விதவிகள் ஆயிடுறாங்க. அந்த காலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த குழந்தை திருமணம்னு செஞ்சு வச்சிடுறாங்க. ஓகேவா, ஒரு 10 வயசு 8 வயசுல குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சின்ன பசங்களா தானே இருக்காங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த மருத்துவ வசதிகள்லாம் அந்த அளவுக்கு பெருகி இல்லை. ஸோ அந்த கல்யாணமான அந்த கணவன் சின்ன பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அந்த பொண்ணு வந்து ஒரு விதவையா தான் அவங்களோட லைஃபை வாழ்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காகவே வந்து விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பட்டது அந்த காலகட்டத்துல. அதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ 1856ல தான் வந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. திருமண வயது சட்டம் 1860ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் அந்த பெருமையை சேருதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 1860ல வந்து 10 வயசு தான் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1891ல வந்து 12ன்னு வச்சிருக்காங்க. அடுத்தது 1925ல 13 இருந்திருக்கு. ஓகேவா. ஆனா இந்த சட்டம் வந்து காகிதத்தில் மட்டுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வந்து அதிக அளவு ஒத்துழைக்கல இந்த சட்டத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னோம் இல்லையா, பிரம்ம சமாஜத்துல தமிழ்நாட்டுல ஒரு கிளை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சைதை காசி விஸ்வநாத முதலியார் இவர் வந்து இந்த பிரம்ம சமாஜ கருத்துக்கள்லாம் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதுறாரு. ஓகேவா. அதே மாதிரி 1864ல தத்துவ போதினி அப்படின்னு ஒரு தமிழ் இதழும் வந்து தொடங்கப்படுது. இந்த பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஓரளவு நடுத்தர மக்களை வந்து இது ஈர்த்திருக்கும். ஆனா ஒடுக்கப்பட்டவருக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ வந்து படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இது வந்து அறிவு ஜீவிகளுக்கான இதாதான் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட குடும்பம் வந்து ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம் தான். ஏன்னா அவங்க அப்பா தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இந்த பிரம்ம சமாஜ குடும்பத்துல இருந்து வந்ததுனால ரவீந்திரநாத் தாகூருடைய எழுத்துக்கள்லையும் வந்து இந்த சமாஜத்தோட தாக்கங்கள் இருக்கதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரார்த்தனை சமாஜம் 1867. ஸோ நம்ம பிரம்ம சமாஜம் பார்த்ததெல்லாம் வந்து எந்த பகுதியில், வங்காளத்தில். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1867ல அடுத்து அப்படியே ஒவ்வொரு மாகாணமா பரவிட்டு வருது. அதுல அடுத்து வந்து எங்க தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக இருந்தது வந்து இங்க பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால 1867ல பம்பாயில தொடங்கப்பட்டது. ஓகேவா. இதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஆர்சி பாண்டர்கர், கேடி தெலங், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த இயக்கமும் அதுதான், சமூக சீர்திருத்தங்கள் தான். ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு, திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்துக்குச்சு. எம்ஜி ரானடே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தடவை இதுல இருந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல. ஓகே.
விதவை மறுமண சங்கம் அப்படின்னு 1861, பூனே சர்வஜனிக் சபான 1870, தக்கான கல்விக் கழகம்னு 1884 தொடங்கியிருக்காரு. தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறத நடத்துறாரு. இது எப்ப நடத்துவார் அப்படின்னா 1885 காங்கிரஸ் வருதா, ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் மாநாடு வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு கூட்டுமா. ஸோ அந்த காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜி ரானடே என்ன பண்ணுவார் அப்படின்னா தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறத நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ எம்ஜி ரானடேக்கு அப்புறம் யாரு அப்படின்னா சந்தவர்கர் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காரு. இதுதான் பிரார்த்தனை சமாஜம். நெக்ஸ்ட் ஆரிய சமாஜம். ஸோ இப்போ பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா. இது ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது சமய மீட்டெடுப்பு இயக்கம். ஓகேவா. பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் வருது, வங்காளத்துல பிரம்ம சமாஜம், பம்பாயில பிரார்த்தனை சமாஜம், பஞ்சாப்ல ஆரிய சமாஜம். ஓகேவா. 1875 ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால. ஓகேவா. இவரு குஜராத்ல பிறந்தவர், பஞ்சாப்ல இதை தோற்றுவிட்டிருக்காரு. ஒரு 17 ஆண்டுகள் இவர் சுற்றி திரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு இவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக இதெல்லாமே சொல்றாரு. ஸோ குழந்தை திருமணம், விதவை மறுமணத்துக்கு எதிர்ப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டு, அப்ப இந்த இது இருக்கும். ஓகேவா. ரொம்ப ரொம்ப காலம் இருந்த விஷயம் ஒண்ணு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்க தீட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ போகக்கூடாதுன்னே சொல்லி தடுத்து வச்சிருப்பாங்க மக்களை, படிக்கிறதுக்கோ எதுக்குமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ காந்தியடிகள் கூட வெளிநாடு போய் தான் படிச்சு வந்திருப்பாரு. அது கூட இவங்க இந்த மாதிரி அவங்க வீட்டில் தடை செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அவர் சப்போர்ட் தான் பண்றாரு, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜம் சொல்லுது இல்லையா, இந்த ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடை நிராகரிக்கிறது, இதெல்லாம் அவங்க ஏத்துக்கல. பிராமணர் மட்டும் மேலாதிக்கம் செலுத்துற சடங்கு, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க மறுக்கிறாங்க. இதுதான் சமய மீட்டெடுப்பு இயக்கங்கள். ஓகேவா. அங்க உருவ சிலையெல்லாம் கும்பிடானாங்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இவங்க உருவ வழிபாடு வேணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஆரிய சமாஜத்தினர். சோ இந்த மதத்துல இருந்த மூட நம்பிக்கைகளை மறுக்கதான் செஞ்சுச்சு. அது போக முக்கியமான ஒரு பாயிண்ட், வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொன்னாரு. யாரு அப்படின்னு கேட்பாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு எழுதணும். ஓகேவா. பஞ்சாப்ல கத்ரி அப்படின்னு ஒரு வணிக சமூகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய மோதல், வகுப்புவாத மோதல் நடைபெற்று இருக்கு. பௌத்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த கத்ரி வணிக சமூகத்தினருக்கும் ஒரு வகுப்புவாத மோதல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று தயானந்த சரஸ்வதி கொண்டு வராரு. இது எப்படின்னா எதிர்மத மாற்றம் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மாறிப்பாங்க இல்லையா இந்துக்கள்ல இருந்து, அந்த மதமாற்றம் செஞ்ச இந்துக்களை திரும்ப இந்துக்களா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுத்திகரிப்பு சடங்கு தான் இந்த சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் சார்பா தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் நிறைய திறந்திருக்காங்க. DAV. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தாக்கு பக்கத்துல தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் ஒரு கோயில் அர்ச்சகர். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடினா அந்த பேரின்ப நிலையை அடைஞ்சு அது வழியா நம்ம கடவுளோடு ஒன்றிணையலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. காளியோட தீவிர பக்தர் இவர். என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா மதங்களுக்குமே உலகளாவே எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஜீவன் என்பதே சிவன், அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படிங்கிறாரு. ஜீவன் என்பதே சிவன் சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர். வேதங்களுக்கு திரும்புது அப்படின்னு சொன்னது யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவர் சொன்ன கதைகள் இது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு ராமகிருஷ்ண கதாமிர்தா. ராமகிருஷ்ண மிஷன் 1897. இது பாத்தீங்கன்னா விவேகானந்தரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ராமகிருஷ்ண மிஷன். இவங்க சமய செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் பஞ்ச காலங்கள்ல
இயற்கை சீற்றங்களின் போதும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்றது, மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது, மருத்துவ உதவி செய்யறது போன்ற சமூக பணிகளிலும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க ராமகிருஷ்ண மிஷனை சார்ந்தவர்கள். சுவாமி விவேகானந்தர், இவரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ணரோட முதன்மை சீடர். மனித குலத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதா வந்து நடைமுறை வேதாந்தமா சொல்றாரு. 1893 அமெரிக்காவில் சிகாகோல அவர் பேசின புகழ்பெற்ற உலக சமய மாநாடு அவருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. ஓகேவா, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அமெரிக்காவில் சிகாகோ நடந்த மாநாடு எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1893 எழுதணும், இம்பார்ட்டன்ட். ஸோ சுதேசி இயக்கத்தின் சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகளால் நிறைய இளைஞர்கள் ஊக்கம் பெற்று அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை அப்படிங்கிறது இதுவும் 1875 தான். ஆரிய சமாஜம் பிரம்மஞான சபை ரெண்டுமே 1875. இந்த பிரம்மஞான சபை ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேரால் தோற்றுவிக்கப்பட்டதான் வந்து இந்த பிரம்மஞான சபை. இதுக்கப்புறமா இது சென்னையில் அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஓகேவா, 1886 மாற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து யார் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அடுத்து வருவாங்க. ஓகேவா, இதில் புத்த மதத்தை வந்து கருத்துக்களை நல்லா பரப்புனாங்க. இவங்க உபநிடதங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணாங்க. அன்னி பெசன்ட் இவங்க ஆல்காட் இருக்கார்ல, ஹெச்எஸ் ஆல்காட் தோற்றுவிச்சிருப்பார்ல, அவர் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் பார்ப்போம். அவர் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சீர்திருத்தவாதி. அவர் வந்து இந்த ஹெச்எஸ் ஆல்காட் இருக்கார் இல்லையா, அவரோட போயிட்டு இலங்கைக்கு போவார். இலங்கைக்கு போயிட்டு அங்கே ஒரு பௌத்த மதத்துக்கு மாறுவார் அயோத்திதாசர். ஓகேவா, அங்கே போயிட்டு ஆல்காட் யாரெல்லாம் மீட் பண்ண வைக்கிறாருன்னு பாருங்க. அனகரிகா மற்றும் தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா இவங்களெல்லாம் வந்து பௌத்த பிட்சுக்கள், இவங்களெல்லாம் மீட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்துடுறாங்க. ஹெச்எஸ் ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் வந்து வந்துடுறாங்க. அடுத்து பிரம்மஞான சபையின் தலைவராக வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைச்சு அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போல இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேவா, இந்த பிரம்மஞான சபையோட கருத்துக்களை வந்து அவங்களோட பத்திரிகைகளான நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த்ல வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜோதிபா பூலே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து அந்த மீட்பு இயக்கங்கள், சமய இயக்கங்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தோம். இது வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற மக்களுக்கு ஆதரவாக தோன்றுச்சுன்னா இயக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோதிபா பூலே அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தவர். இவரோட மனைவி சாவித்ரிபாய் பூலே. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1851 புனேல பெண்களுக்குன்னு ஒரு பள்ளியை திறக்கிறாங்க. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்தனர். உண்மையை நாடுவோர் சங்கம், சத்யசோதக் சமாஜ், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி இப்படிங்கிற பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவனாங்க. குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. சாவித்ரிபாயும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே தான். அடுத்து குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படின்னு ஒரு, குலாம்கிரினா அடிமைத்தனம்னு அர்த்தம், அப்படி ஒரு பெயர் கொண்ட நூலை வந்து ஜோதிபா பூலே ஏற்றிருப்பாரு. குயிக்கா பார்த்துடலாம். பண்டித ரமாபாய்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளமான குடும்பத்துல இருந்து தான் பிறந்து வந்திருப்பாங்க. சமஸ்கிருத மொழியில நல்ல புலமை இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த பண்டித அப்படிங்கிற பேரே வந்துச்சு. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சகோதரரை கூட்டிட்டு அவங்க நிறைய இடத்துக்கு போறாங்க. கல்கத்தாக்கு 1878 போறாங்க. அங்க போனா அவங்களோட பிரதரும் வந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் 1880 வந்து வங்காளத்துல ஒரு வங்காளிய வந்து, அவர் வந்து கீழ்மட்ட குடும்பம்னு சொல்றாங்க, அவரோட ஜாதி வந்து கீழ் ஜாதியா இருந்திருக்கு. அவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. ஒரு வேற்றுமொழி பேசக்கூடிய வேற ஜாதியை கொண்டவரை வந்து
அந்த காலத்திலே திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அப்ப அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனேக்கு போறாங்க. அங்க ராணடே பண்டார்கர் இவங்களோட உதவியோட ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா 300 பெண்களுக்கு மேல இங்க கல்வி கற்கிறாங்க. கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன், அதாவது வீடற்றவர்களுக்கான இல்லம் அப்படிங்கிற அமைப்பு தொடங்குறாங்க. ஓகேவா? இங்க என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பெண்கள் எல்லாம் கிறிஸ்துவத்துக்கு மதமாற்றம் செய்யறாங்க, ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு எல்லாம் கிளம்புது. அதுக்கப்புறம் அந்த இடத்த மாத்துறாங்க. பூனேக்கு பக்கத்துல கேப்கான் அப்படிங்கிற பிளேஸ்க்கு மாறுறாங்க. அங்க முக்தி சதன், சுதந்திர இல்லம் அப்படின்னு பேரோட ஆரம்பிக்கிறாங்க. 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளும் அங்க தங்கி இருந்திருக்காங்க. அந்த பெண்கள்லாம் வந்து சுயசார்புடையவர்களா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தொழிற்பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. பண்டித ரமாபாய். ஓகேவா? ஸ்ரீ நாராயண குரு, இது வந்து எங்க அப்படின்னா கேரளா. ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். கல் இறக்குதை தொழிலாக கொண்டவர்கள் வந்து கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தினர். ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த கேரள மக்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈழவர்கள்ங்கிறவங்க 26% பேர் இருந்திருக்காங்க. 1902 தான் இந்த ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு தொடங்கப்பட்டிருக்கு. இங்க என்னெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்னா, பொது பள்ளிகள்ல எல்லாருக்கும் சேர்றதுக்கான உரிமை, அரசு பணியில சேரணும், சாலைகளை பயன்படுத்தணும், கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு அதுக்கான உரிமை, அரசியல்லையும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், இதுக்காகலாம் அவர் போராடி இருக்காரு. ஸோ இவர் வழி வந்தவங்க அப்படிதான் யாருன்னா கவிஞர் குமரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன், இவங்க எல்லாமே வந்து இவர் வழி வந்தவர்கள். ஐயன்காளி, இவர் வந்து கேரளாக்காரர். திருவனந்தபுரத்துல வெங்கனூர்ல 1863 தான் பிறந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து திருவிதாங்கூர் அரசோட ஆட்சி பகுதியா இருந்திருக்கு. இவர் சின்ன வயசுலயே இந்த ஜாதிய பாகுபாடெல்லாம் சந்திச்சுதான் வளர்ந்திருக்காரு. ஸோ அதனால ஜாதி மேல பெரிய வெறுப்பு இருந்திருக்கு இவருக்கு. அடிப்படை உரிமைகளுக்காகவே ஒரு போராடி இருக்காரு. ஒரு பொது இடத்துக்கு போகிறது, ஒரு ஸ்கூல்ல போய் பாடம் படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாராயண குருவால இவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாரு. அதாவது சாது ஜன ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாரு. இது உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயன்காளி அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து இனிமே என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். ஓகேவா? இஸ்லாமிய சமூக சமய சீர்திருத்தங்கள். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அலிகார் இயக்கம். சர் சையத் அகமது கான் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் வந்து இந்த அலிகார் இயக்கம். ஸோ இவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, இஸ்லாமிய மக்கள்கிட்டே வந்து இந்த படிப்பறிவின்மையே வந்து அவங்களுக்கு பெரிய தீங்கு விளைவிச்சிரும் அப்படின்னு அவர் உணர்றாரு. ஸோ அவங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் உறுதி எடுக்கிறாரு. அதாவது மேலை நாட்டு அறிவியல், இவங்க இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமய கல்வி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மேலை நாட்டு அறிவியலும் வேணும், அரசு பணிகளையுமே நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு அவங்களோட சமூக மக்கள்கிட்ட. அறிவியல் கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் 1864. இந்த அறிவியல் நூல்கள்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லையா, சயின்ஸ் புக்ஸ், அது எல்லாத்தையும் உருதுல மாத்துறாரு, டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களுடன் நல்லுறவு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கில அரசோட. அப்பதான் வந்து இஸ்லாமியர்கள் நலன் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ அலிகார்ங்கிற இடத்துல 1875 ஒரு முகமதிய பள்ளி, 1877 அலிகார்ல முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுல இருந்து தான் பின்னாடி இங்கே தான் வந்து எல்லா செயல்பாடுகளும் நடந்துச்சு. ஸோ இந்த இயக்கம் வந்து அதனால அலிகார் இயக்கம் அப்படின்னு பேர் வாங்குச்சு. இந்திய முஸ்லிம்களோட கல்வி வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான இயக்கம், அலிகார் இயக்கம். 1920 வந்து இது ஒரு பல்கலைக்கழகமா மாத்தினாங்க. ஆங்கிலேய கீழே கல்வி மாநாடு அப்படிங்கறது 1886 சையத் அகமது கான் நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் அகமதியா இயக்கம், மிர்சாகுல்லா அகமது. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரான்ல சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்புகள் என்ன பண்றாங்க, இஸ்லாமுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு எதிராக இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து அகமதியா இயக்கம்ங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. பலதார மனம், பெண்கள் முகத்திரை போடுறது,
இந்த மாதிரி விவாகரத்து வாங்குறது, இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பழைய மனப்பண்புடையதான் வந்து அகமதியா இயக்கம் வந்து இருந்திருக்காங்க. தியோபந்த் இயக்கம் 1866 2 காரணங்களுக்காக உருவாக்கப்படுறது. ஓகேவா? குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் அப்படின்னு சொல்லப்படுற மரபையும் வந்து பரப்புரை செய்யணும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத்னா புனித போர் அப்படிங்கிற உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வைத்திருப்பது. இது ரெண்டும் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்திற்கான முக்கியமான நோக்கங்களாகும். ஸோ முகமது காசிம் நானோதவி இவரால் தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது வருது. ரஷீத் அகமது கங்கோரி இவங்க 2 பேர் தான். எங்க அப்படின்னா சரன்பூருக்கு பக்கத்துல. ஓகேவா? ஒரு சஹரன்பூர்ல ஒரு ஸ்கூலை வந்து நிறுவறாங்க 1866ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசன் இவர் வந்து புதிய தலைவரா வராரு. அடுத்தது ஜமாயத் உல் உலேமா இரவியலாளர்களின் அவை அப்படின்னு சொல்லப்படுறதுல இந்த ஹசனோட கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. நத்வத் அல் உலாமா அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பழமைவாத போக்குடையதா தான் இருக்கு. ஓகேவா? 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்னும் வரலாற்று ஆசிரியராலும் சில அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த நத்வத் உல் உலாமா. பீரங்கி மஹால் இது வந்து பார்த்தோம்னா பீரங்கி மஹால்ங்கிறது வந்து லக்னோவில் இருக்கு. சூஃபிசத்தை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு மதிப்பு அளிக்குது. இன்னொரு இயக்கம் இருக்கு, அல்லி ஹதீத் நபிகள் நாயகம் கூறியதை அப்படியே பின்பற்றுவாங்க. இன்னொரு இயக்கம். ஸோ இதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் ரிலேட்டடானது. அடுத்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த பார்சி சீர்திருத்தம்னா பாரசீகத்தை சேர்ந்தவங்க, சௌராஷ்டிரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அவங்க இந்தியாவோட கடற்கரை பகுதிகளில் குடியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்துஞ்சி நவ்ரோஜி 1851ல ரஹ்னுமாய் மத்தியஸ்தன சபா அப்படின்னு பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்னு ஒன்று உருவாக்குறார். ஓகேவா? ராஷ்டிரகோப்தார் இதுதான் வந்து உண்மை விளம்பின்னு அர்த்தம். இதுதான் எங்களோட தாரக மந்திரமா இருந்திருக்கு. ராஷ்டிரகோப்தார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிற ஒரு குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா இவங்க போன்ற தலைவர்கள்லாம் இந்த பார்சி இயக்கம் தான் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க. சீக்கியர்கள் பார்சி முடிச்சோமா, அடுத்து சீக்கியர்கள் வந்து நிரங்கரிகள் நாம்தாரிகள்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ நிரங்கரி அப்படிங்கிறது வந்து அப்படின்னா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம். பாபா தயால்தாஸ் அவர்களால தோற்றுவிக்கப்படுறது பஞ்சாப்ல சீக்கிய சமூகத்துல. ஓகேவா? இங்க வந்து உருவமற்றன்னு இருக்கு இல்லையா நிரங்கரி, இங்க வந்து சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்குகள் எல்லாம் மறுத்திருப்பாங்க. ஓகேவா? குருநானக்கோட தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும். மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது நிரங்கரி பாபா தயால்தாஸ். ஓகேவா? இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நிரங்கரி பாபா தயால்தாஸ். நெக்ஸ்ட் நாம்தாரி அப்படிங்கிறது வந்து பாபா ராம்சிங். ஓகேவா? ராம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சீக்கியர்களோட அடையாளங்கள்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருப்பான் வாழை தவிர மற்ற அடையாளங்கள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா அந்த வாளுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, லத்தியை வச்சுக்கோங்க கையில அப்படின்னு ராம்சிங் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த இயக்கம் வந்து ஆணும் பொண்ணும் சமம் அப்படின்னு சொல்லுது. விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்கு. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் எடுத்திருக்கு. ஓகேவா? இது போக இதே மாதிரி இன்னொன்று இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல சிங் சபா அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஓகேவா? சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கிறதா வந்து இந்த சிங் சபாவோட குறிக்கோளாவே இருந்திருக்கு. ஆங்கிலேயரோட ஆதரவோட அமிர்தசரஸ்ல சீக்கியர்களுக்குன்னு கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து சிங் சபா பண்ணது. சிங் சபா அமிர்தசரஸ்ல இருக்கு. கால்சா கல்லூரி சிங் சபா தான் அகாலி இயக்கம்னு பின்னாடி வந்திருக்கும். அதோட முன்னோடி. இது இம்பார்ட்டன்ட். அகாலி இயக்கத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டா சிங் சபா அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி. அகாலி இயக்கம் அப்படிங்கிறது சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் அப்படின்னு அறியப்பட்ட
இந்த மத குருமார்கள்லேருந்து விலக்கி கொடுக்கணும், அந்த கட்டுப்பாட்டை விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1922 சீக்கியர்கள் குருத்வாரா சட்டத்தை இயற்றியது கவர்மெண்ட். 1922 சீக்கியர்கள் குருத்வாரா சட்டம், 1925 திருத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி என்னும் அமைப்பின் கீழ் வந்தது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? பிரம்ம சமாஜம். ஸோ எல்லாத்தையும் ஒரு குயிக்காக ரீகால் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் யார்? ராஜாராம் மோகன் ராய் 1828. அதில் 829 சதி ஒழிப்பு சட்டம் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரன். நெக்ஸ்ட்டு 1867. நெக்ஸ்ட் வந்து ஆரிய சமாஜம் யார்? தயானந்த சரஸ்வதி 1875. நெக்ஸ்ட் வந்து பிரம்மஞான சபை. இங்கே வந்து ஹெச்எஸ் ஆல்காட்டு பிளாவட்ஸ்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னை அடையாருக்கு மாறும். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் வருவாங்க. ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ராமகிருஷ்ண மிஷன் யாரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜோதிபா பூலே. குலாம்கிரின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. நாராயண குரு, இவர் வந்து கேரளா தர்ம பரிபாலன யோகம்னு வரும். அடுத்து பண்டித ரமாபாய், இவங்க வந்து சாரதா சதன். ஓகேவா? அடுத்தது ஐயங்காளி, இவர் வந்து சாதுஜன பரிபாலன சங்கம், இதெல்லாம் தோற்று வச்சிருப்பாங்க. அடுத்தது சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கம். ஓகே, தியோபந்த் இயக்கம், இது வந்து மீட்டெடுப்பு இயக்கமாக இருக்கும், சமூக மீட்டெடுப்பு இயக்கமாக இருக்கும். அகமதியா இயக்கம்னு பார்த்தோம் ஒன்று. அடுத்தது இன்னும் 2 பேர் நவத்துல்னு என்னமோ இருந்துச்சு. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள். இது முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்சி சீர்திருத்தம் பார்த்தோம். ஓகே, பார்சி சீர்திருத்தம் முடிஞ்சுன்னா சீக்கிய சீர்திருத்தங்கள் பார்த்தோம். இது வந்து பார்சியில் வந்து ராஷ்ட் கோப்தார், உண்மை விளம்பின்னு அர்த்தம். ஓகேவா? பர்துன்ஜி நவ்ரோஜின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. சீக்கியர்கள் வந்து 2 இருக்கும், நிரங்கரி நாம்தாரி. இது வந்து பாபா தயால்தாஸ் தான் நிரங்கரி, பாபா ராம்சிங் வந்து நாம்தாரி. அப்புறம் சிங் சபான்னு இருக்கும், அகாலி இயக்கம்னு இருக்கும். ஓகேவா? இவ்வளோ டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தும் ஒவ்வொரு சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்க பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முதல்ல 2 பேரை பார்ப்போம். என்னென்னா ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசரும் பார்ப்போம். ஸோ ராமலிங்க அடிகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளலார் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டவர் தான் இந்த ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள். ஓகேவா? சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னையில் அவங்க பிரதர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவர் வந்து முறையான கல்வி பயில அப்படின்னாலும் இவருக்கு ஒரு நல்ல புலமை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்களிடையே நம்பிக்கையும் இரக்கமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்யம், அதாவது செடி கொடிகள் உட்பட எல்லா உயிரினங்களையும் வந்து இரக்கத்தை காட்டுறது, அதுதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாரு. சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு 1865 வள்ளலார் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அதை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேரை மாத்துறாரு. 1867 வந்து ஆக்சுவலாக 66 வந்து ஒரு பஞ்சம் வந்திருக்கு. ஸோ 67 வடலூர்ல அனைவருக்குமான ஒரு உணவகத்தை, இலவச உணவகத்தை திறந்து வைக்கிறாரு. இவரோட பாடல்கள் எல்லாமே திருவருட்பா அப்படிங்கிற பெயர்ல தொகுக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது தொகுக்கப்பட்ட பாடல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
அதுக்கு எதிர்ப்பு நிறைய கிளம்புது. இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலர் இவர் தலைமை கீழே நிறைய எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறமா வந்து திரும்ப இவரோட பணி வந்து அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வள்ளலார். நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாசர், பண்டிதர் அயோத்திதாசர். இவர் வந்து சென்னையில தான் பிறந்திருக்காரு. இவ்வளோ மொழிகள் புலமை அவருக்கு இருந்திருக்கு. ஓகேவா, ஒரு சித்த வைத்தியரும் கூட, சமூக அரசியல் செயல்பாட்டரும் கூட, தமிழ் அறிஞரும் கூட. சமூக நீதிக்காக குறிப்பாக ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டவர். ஓகேவா, தீண்டாமைக்கும் எதிராக, ஜாதிய மேலாகத்திற்கும் எதிராக ஒரு கண்டன குரல் கொடுத்திருக்காரு. கல்வி கிடைச்சிச்சுனா தான் வந்து அந்த மக்கள் வந்து வலிமை பெறுவாங்க அப்படின்னு. ஓகேவா, கல்வியை ஒரு கருவியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பல பள்ளிகள் ஒடுக்கப்பட்டோருக்காக திறந்திருக்கிறதுக்கு உதவியிருக்காரு. அத்வைதானந்த சபா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதுக்காக? கோயில் நுழைவு போகணும், ஒடுக்கப்பட்டவரும் கோயிலுக்குள்ள போகணுங்கிறதுக்காக அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவுறார். ஜான் ரத்னம் அப்படிங்கிறவரோட சேர்ந்துட்டு 1882 திராவிடர் கழகமும் 1885 திராவிட பாண்டியன்கிற இதழை தொடங்கியிருக்காரு. ஒரு அமைப்பு திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு அமைப்பை 1891 நிறுவியிருக்காரு. இந்த அமைப்புக்கான மாநாடு, முதல் மாநாடு நீலகிரியில நடந்திருக்கு. சிவசிந்தாமணி, மணிமேகலை இது எல்லாமே வந்து அச்சிடப்பட்டு முழுமையாக அச்சிடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் சொல்றாங்க. இவர் வந்து நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா, வட தமிழக பகுதியிலையும் கோலார் தங்கவயல்ல இருந்தவங்களை வேலை பார்த்தவங்களும் வந்து அயோத்திதாசரோட கொள்கைகளை நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான் வந்து யாருன்னா சிங்காரவேலர், லக்ஷ்மி நரசு இவங்கெல்லாம் இந்த இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான். ஸோ ஹச்எஸ் ஆல்கட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அயோத்திதாசர் ஹச்எஸ் ஆல்கட் வந்து இலங்கைக்கு கூட்டிட்டு போவாரு. ஸோ அங்கே இலங்கையில போய் 1898 வந்து புத்த மதத்துக்கு மாறுறாரு. யாரு அப்படின்னா அயோத்திதாசர். ஓகேவா, அதுக்கப்புறமா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவுறாரு. இது இம்பார்ட்டன்ட். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கி 1914 வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இப்போ மற்ற சமயங்கள்லாம் பார்த்தாச்சு இல்லையா, இஸ்லாம், ஹிந்து, இஸ்லாம், பார்சி, சீக்கியம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் பத்தி. இது ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான், முடிச்சிடலாம். 1793 அதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் வரதே வந்து இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. இந்த வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் இவங்க வந்து செராம்பூர் மிஷன் அப்படின்னு 1799 ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இவங்க தான் வந்து முதல்ல இந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள்னு சொல்றாங்க. செராம்பூர் மத பரப்பாளர்கள் தான் இவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தவங்களாம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வந்து இவங்க பள்ளிகளை திறக்கிறாங்க. ஓகேவா, அரசு பணிகளையும் அவங்கள பணியமர்த்தணும் அப்படிங்கிறதையும் முனைப்பா செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. தாழ்த்தப்பட்ட பெண்கள் வந்து மேலாடைகள் அணிந்து கொள்றது அப்படிங்கிற சமூக உரிமைகளுக்காகவும் இவங்க போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பொது சாலைகளை யூஸ் பண்றதுக்கு கூட அவங்க தடை விதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இது உரிமையை மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயின் பாயிண்ட் இந்த இதில் கூட பார்த்துருப்பீங்க, அதர்வா படம் ஒன்று, பாலா டைரக்ட் பண்ண படம் பரதேசி. பஞ்சங்களின் போது சமயப்பரப்பு குழுவினர்கள் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஸோ இப்போ இந்த உதவி செய்யறப்போ மக்களை பெரும் அளவில் மதமாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி பக்கம்லாம் வந்து ஃபுல்லாக இந்த சமயங்களில் பஞ்சங்கள் சமயத்தில் மதமாற்றம் செஞ்சதா சொல்லப்படுது. ஓகேவா, அவ்வளோதான். ஃபுல்லாக புக்கில் இருக்க டாபிக்ஸை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸை அப்படியே குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 828 பிரம்ம சமாஜம் தோற்றுச்சாங்களா? 1829 அடுத்த வருஷமே சதி ஒழிப்பு. தயானந்த சரஸ்வதி என்ன சமாஜம்? ஆரிய சமாஜம். யாருடைய பணியின் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்படுறதுன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சீர்திருத்த சட்டம்னாவே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்துடணும். ராஷ்டிரகுப்தர் பார்சி இயக்கத்தோட முழக்கம். நாம்தாரி இயக்கம் யாரு? பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. வள்ளலார் இல்ல ராமலிங்க அடிகள் தான் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யாரு? எம்ஜி ரானடே. ஓகேவா,
இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. குலாம்கிரி நூலை எழுதியவர் யாரு? ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது? விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. சிங் சபா தான் வந்து அகாலி இயக்கத்துக்கு முன்னோடி. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யாரு? அயோத்திதாசர். ஓகேவா? இதுதான் 10th புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ். இந்த சரியா தவறா பார்த்தலாம். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்ட். கடவுள் ஒருவர் தான் சொன்னாரு. உருவ வழிபாட்டை ஆதரித்தார்ன்றது தப்பு. உருவ வழிபாட்டை அவர் எதிர்த்திருப்பாரு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்துன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ 1 மட்டும் கரெக்ட். பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. கரெக்ட். இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்தி ஜாதி கலப்பு திருமணங்கள். கரெக்ட். ஆண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார்ங்கிறது தப்பு. பஞ்சாபை பிரபலம் கொண்டதாங்கிறது தப்பு. பிரார்த்தனை சமாஜம் எங்க வந்தது? பம்பாயில வந்ததுதான் பிரார்த்தனை சமாஜம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் கரெக்ட்னு கேட்டாங்கன்னா 1 and 2 தான் கரெக்ட். ராமகிருஷ்ண மிஷன் வந்து இந்த சமூக பணியெல்லாம் செஞ்சாங்க. கரெக்ட். ஸோ கடவுளோட இணையலாம். ராமகிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினாங்கிறது தப்பு. விவேகானந்தர் தான் அதை ஏற்படுத்தியிருப்பார். ஸோ 1 and 2 தான் கரெக்ட். ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விதவி திறந்தாரு. குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு. விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஸோ 2மே கரெக்ட். விளக்கமும் சரி. ஒரு பைசா தமிழன் யாரு? ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசரால் எழுதப்பட்ட பத்திரிகை. ஓகே. திருவருட்பாங்கிறது ஜீவகாரண்ய பாடல்களோட தொகுப்பு. பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கத்துக்கு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். ஓகேவா? 10th புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 11th புக்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வங்காளத்துல தான் வந்து இந்தியாவில் இந்த சீர்திருத்தங்கள்ங்கிற டாபிக்கே வந்துச்சு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இது யார் இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாக்கூர் தான் கொடுத்துருப்பாரு. தேசிய சமூக மாநாடு எம்ஜி ராணடேவால தான் வந்துச்சு. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸோட மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாநாடு நடக்கும். எம்ஜி ராணடே. வேதங்களை நோக்கி திரும்புகன்னு சொன்னவர் யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. கதைகள் மூலமா வந்து விளக்கினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர். பிரம்ம ஞான சபை யாரால் எங்க நிறுவப்படுத்து? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், அதுக்கப்புறம் தான் சென்னை அடையாருக்கு வரும். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யாரு? காசி விஸ்வநாத முதலியார். அறிவியலை மையப்படுத்தி சையத் அகமது கான் என்ன பண்ணாரு? அறிவியல் கழகம்னு 1884 ஆரம்பிச்சிருப்பாரு. இஸ்லாமிய சமூகத்தினர் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டது எதுனா தியோபந்த். ஓகேவா? சரியான குற்ற தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சுத்தி வந்து ஆத்மரம் தப்பு. ஏன்னா சுத்தி யாரு? தயானந்த சரஸ்வதி. சத்திய தர்மசாலை ராமலிங்கம் நிறுவப்பட்டது. இது கரெக்ட். ராமகிருஷ்ண இயக்கத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடையாது, விவேகானந்தர். ஓகே, 2 தான் கரெக்ட். சையத் அகமது கான் அலுவலக நிறுவன நவீன பள்ளி முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்வியாக ஒழிச்சுப்பட்டது. ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். ஸோ கரெக்ட். 2மே கரெக்ட். நெக்ஸ்ட் ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் காரே, ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் ராஷ்டிரகோப்தார் முழக்கம். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம், நானாதேவி. விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாடு. ஸோ 2, 3, 4, 1. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ பார்த்துடலாம், குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஏன் இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்னு எடுத்தால் மொத்தமும் இதிலே கவர் ஆயிடணும் உங்களுக்கு. அதுக்காக தான் வந்து நான் அதை இது தனித்தனி வீடியோவும் போடலாம். பட் இந்த டாபிக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இது வரணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துடலாம். ஓகே, இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். சையத் அகமது கானால் தோற்றுவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பொறுத்துக. பிரார்த்தனை சமாஜம் யாரு? ஆத்மராம் பாண்டுரங். 2. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. 3. ஸோ இதுதான் 2, 3, 1, 4. தேவ சமாஜம் சத்யானந்த அக்னிகோத்ரி. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் தவறான இணையை அடையாளம் காணு சொல்லிட்டாங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் 1828 தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்ட். இளம் வங்காள இயக்கம் ஹென்ரி விவன் டொரோசியால தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் இந்த இயர் தப்பு. 1820 1830 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 கரெக்ட். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் கரெக்ட். இயர் தப்பு.
1867 வரும். ஓகேவா? அப்போது 2 and 4 தான் தப்பு. கொஷினில் தப்பு தான் கேட்குறாங்க. எப்போவுமே வந்து இது ஒரு கவனமான இதாக பார்த்துக்கணும். ஓகேவா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை அடையாளம் காணுன்னு கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. கொஷினை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கணும். அவசரப்பட்டு இந்த மேலே அப்படியே படிக்காமல் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து ஓகே இதான் கரெக்டுன்னு போட்டு போயிடக்கூடாது. கொஷினில் சரியானது கேட்குறாங்களா தவறானது கேட்குறாங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தக்கான கல்வி சமுதாயம், தக்கான கல்வி கழகம்னு எம்ஜி ராணடேவால நிறுவப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1884. முதலாவது தயானந்த ஆங்கில வேதப்பள்ளி டிஏவி நிறுவப்பட்ட இடம் எங்க நிறுவினாங்க அப்படின்னா லாகூர்ல. அலிகார் இயக்கம் சையது அகமது கான். ஆத்மிய சபா ராஜாராம் மோகன் ராய் ஃபர்ஸ்ட் ஆத்மிய சபான்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். ஓகேவா? அது அடுத்தது பொறுத்துக. அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான். நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் யாரு? மௌலானா ஹுசைன் அகமது. மிர்சா குலாம் அகமது தான் வந்து அகமதியா இயக்கம். அரார் இயக்கம் மௌலானா முகமது அலி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய சீர்திருத்த சங்கம் கேசவ் சந்திரசேன். 1856 விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? டல்ஹௌசி பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. யாரோட உதவியால யார் வந்து அதிக ஈடுபாடு காட்டியிருப்பாங்க? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சட்டம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சதி ஒழிப்புனா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? சதி ஒழிப்பு வந்து வில்லியம் பென்னிங் பிரபு. விதவை மறுமண சட்டம் தான் டல்ஹௌசி பிரபு. ராமகிருஷ்ணா மிஷன் 1897 தோற்றுவித்தவர் விவேகானந்தர். பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானடே. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னிபெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்திருக்கு. சத்யசோதக் சமாஜ் யாரு? ஜோதிபா பூலே. தவறான கூற்றை சுட்டிக்காட்டு. 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். அதுக்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. ராமகிருஷ்ணன் சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுதான் தப்பு. ஓகேவா? தவறானதான் கேட்டிருக்காங்க. பள்ளிகள் எல்லாம் சமூக செஞ்சிருக்காங்க. தகிப் உல் அக்லாக் அப்படின்னு ஒரு பத்திரிகையில பிரி மற்றும் உறுதின்ற முஸ்லீம் சமூக முறைமை கண்டிச்சிருக்கிற யாருன்னா சர் சையது அகமது கான். ஓகேவா? இது குரூப் 1 கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ல அந்த பாயிண்ட் இல்லைன்னா. சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் யார் காலத்துல ஒழிக்கப்பட்டது? வில்லியம் பெண்டிங். சுத்தி இயக்கம் எது தவறாக புகுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சுத்தி சுவாமி தயானந்த சரஸ்வதி கரெக்டு. நெய்யாவளி வைகுண்டசாமி கரெக்டு. ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுதான் தப்பு. சரியா? நாம்தாரி பாபா ராம்சிங். இது கரெக்டு. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆரிய சமாஜம் வடலூருங்கிறது தப்பு. சமரச மார்க்கம் வேலூர் தப்பு. குஜராத் தப்பு. பிரம்மஞான சபை நியூயார்க் அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வரும். ராஜாராம் மோகன் ராயை இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொன்னவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சத்யசோதக் சமாஜ் யாரு? ஜோதிபா பூலே. உண்மையை நாடுவோர் சங்கம் அலிகார் சையத் அகமது கான். நிரங்கரி பாபா தயால்தாஸ். நாம்தாரி பாபா ராம்சிங். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. விதவைகள் மறுமண சட்டம் 1856. தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி சபா கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? அவ்வளோதான். தேசிய மறுமலர்ச்சி டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, புக் பேக் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம சேனலில். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.